Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்பிரஷன் யூசிங் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். The notation of letter numbers. In this chapter, we shall look at a concise way of expressing mathematical relations and patterns. We shall see how these help us in thinking about these relationships and patterns and in explaining why they may hold true. இப்ப இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து என்னென்ன ரிலேஷன்ஸ் அண்ட் என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இந்த சாப்டர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படிங்கறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. Sapnam is 3 years older than Aftab. When Aftab age 10 years, Sapnam's age will be 13 years. Now Aftab age is 18 years. What will Sapnam's age be? இப்போ வந்து சப்னம் அண்ட் அஃப்தப் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. சப்னம் அப்படிங்கிறவங்க அஃப்தபை விட 3 இயர்ஸ் ஓல்டு, 3 இயர்ஸ் வந்து பெரியவங்கன்னு சொல்றாங்க. அஃப்தப்போட ஏஜ் வந்து 10 இயர்ஸா இருக்கும் போது சப்னமோட ஏஜ் என்னவா இருந்தது? 13 இயர்ஸ். ஏன் 13 இயர்ஸ்? அஃப்தப்பை விட சப்னம் வந்து 3 இயர்ஸ் ஓல்டரா இருக்காங்க. வந்து அஃப்தப்போட ஏஜ் வந்து 18 இயர்ஸா இருக்கு. அப்போ சப்னமோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும்? இந்த 18ஓட நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணணும்? 3 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். கிவ் அஃப்தப் ஏஜ், ஹவு வில் யூ ஃபைண்ட் சப்னம் ஏஜ்? இப்போ அஃப்தபோட ஏஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சப்னமோட ஏஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி. வி ஆட் 3 டு அஃப்தப் ஏஜ் டு சப்னம்ஸ் ஏஜ். நம்ம வந்து அஃப்தபோட ஏஜ் என்ன இருக்கோ அதோட 3 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்னமோட ஏஜ் கிடைச்சிரும். கேன் வி ரைட் திஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்? இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ல எழுத முடியுமா? சப்னம்ஸ் ஏஜ் இஸ் 3 இயர்ஸ் மோர் தென் அஃப்தப். சப்னமோட ஏஜ் வந்து 3 இயர்ஸ் அஃப்தபோட அதிகமா இருக்கும். இன் ஷார்ட் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? சப்னம்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு அஃப்தப் ஏஜ் பிளஸ் 3ன்னு எழுதலாம். Such mathematical relations are generally represented in a shortened form. இந்த மாதிரி இருக்க ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி shortened formல வந்து எழுதலாம் அப்படின்னா இந்த relation above instead of writing the phrase of the age. The convention is to use a convenient symbol. Usually letters or short phrase are used for this purpose. இப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து of the age, சப்னம்ஸ் ஏஜ் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா நம்ம நிறைய சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சிம்பிள்ஸ் அப்படிங்கும்போது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட் பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். Let us say we use the letter A to denote Aftab's age. இப்போ நம்ம அஃப்தபோட ஏஜ் வந்து டினோட் பண்றதுக்கு A அப்படிங்கிற லெட்டர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா we could have used any other letter. A மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. எந்த லெட்டர் வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். And S to denote Sapnam's age. இப்போ வந்து சப்னமோட ஏஜ் டினோட் பண்றதுக்கு நம்ம S எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். Then the expression to find Sapnam's age will be A plus 3 which can be written as. இப்போ நம்ம மேல வந்து என்ன பார்த்தோம்? சப்னமோட ஏஜ் என்னவா இருக்கும்? அஃப்தபோட ஏஜை விட பிளஸ் 3 வந்து அதிகமா இருக்கும். சப்னமோட ஏஜ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்றதா சொல்லியிருக்கோம்? எஸ் அப்படிங்கிறதுல டினோட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அஃப்தபோட ஏஜ் வந்து எப்படி டினோட் பண்றதா சொல்லியிருக்கோம்? ஏ அப்படிங்கிற லெட்டர்ல வந்து டினோட் பண்றதா சொல்லியிருக்கோம். சப்னமோட ஏஜ் அஃப்தபோட ஏஜை விட 3 வந்து அதிகமா இருக்கும். அப்ப எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 3ன்னு எழுதணும். இஃப் ஏ இஸ் 23, அஃப்தப் ஏஜ் இன் இயர்ஸ், தென் வாட் இஸ் த சப்னம்ஸ் ஏஜ்? இப்போ ஏ அப்படிங்கிறது என்னது? அஃப்தபோட ஏஜ். அஃப்தபோட ஏஜ் வந்து 23 இருந்தது அப்படின்னா சப்னமோட ஏஜ் என்னவா இருக்கும்? பிளஸ் 3. அப்போ 23 பிளஸ் 3 சப்னமோட ஏஜ் வந்து 26 இருக்கும். அப்போ S ஈக்குவல் டு 26 இருக்கும். Replacing A by 23 in the expression A plus 3, we get S equal to 23 plus 3 equal to 26 years. இப்போ வந்து அஃப்தபோட ஏஜ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 23ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? S equal to A plus 3ன்னு எழுதணும். S அப்படிங்கிறது என்னது? சப்னமோட ஏஜ். A அப்படிங்கிறது அஃப்தபோட ஏஜ் 23. அப்போ 23யோட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா சப்னம் ஏஜ் 26 வந்து வந்துடும். Let us search A and years that are used to represent numbers
are called letter numbers. இப்ப நம்ம A and S இது எல்லாமே வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்? ஏதோ ஒரு நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்ப இந்த A and S நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லெட்டர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். Mathematical expression containing letter numbers such as expression a plus 3 are called algebraic expression. இப்ப எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் அதுல வந்து லெட்டர் நம்பர்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதை நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சப்போஸ் அஃப்சப்போட ஏஜ் வந்து 4 இருந்தது அப்படின்னா சப்னமோட ஏஜ் வந்து 4 பிளஸ் 3 7 இருக்கும். அஃப்சப்போட ஏஜ் வந்து 10 இருந்தது அப்படின்னா 10 பிளஸ் 3 சப்னமோட ஏஜ் வந்து 13 இருக்கும். சப்போஸ் அஃப்சப்போட ஏஜ் வந்து 23 இருந்தது அப்படின்னா 23 பிளஸ் 3 26 இருக்கும். சப்போஸ் அஃப்தப்போட ஏஜ் என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம சப்னமோட ஏஜை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம அதை எப்படி எக்ஸ்பிரஷன்ல எழுதலாம் அப்படின்னா அஃப்தப்போட ஏஜ் வந்து ஏயா இருந்தது அப்படின்னா சப்னமோட ஏஜ் வந்து ஏ பிளஸ் 3. இப்போ இங்க வந்து அஃப்தப்போட ஏஜ் நம்ம எக்ஸ்னு கூட டினோட் பண்ணலாம். சப்னமோட ஏஜ் வந்து ஒய்ன்னு கூட டினோட் பண்ணலாம். எந்த ஒரு ஆல்பபெட் லெட்டர்னாலும் நம்ம வந்து டினோட் பண்ணலாம். எக்ஸ் ஏ தான் யூஸ் பண்ணணும், எஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. Give the age of Sapnam. Write an expression to find after age. இப்போ சப்போஸ் சப்னமோட ஏஜ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்மளால அஃப்தப்போட ஏஜை கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? We know that அஃப்தப் is 3 years younger than சப்னம். சப்னம் வந்து அஃப்தப்பை விட 3 years older. அப்போ சப்னமோட ஏஜ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சப்னமை விட அஃப்தப் எவ்வளவு இயர்ஸ் கம்மியா இருப்பாங்க? 3 years கம்மியா இருப்பாங்க. So அஃப்தப்ஸ் ஏஜ் will be 3 less than சப்னம்ஸ். அப்போ அஃப்தபோட ஏஜ் வந்து சப்னமோட ஏஜை விட 3 வந்து லெஸ் தானா இருக்கும். திஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் அஸ். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? அஃப்தப்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு சப்னம்ஸ் ஏஜ் மைனஸ் 3. ஏன் சப்னமோட ஏஜை விட அஃப்தப் ஏஜ் வந்து கம்மியா இருக்கும். So நம்ம மைனஸ் வந்து யூஸ் பண்றோம். If we again use a letter A to denote அஃப்தப் ஏஜ் and a letter S to denote சப்னம்ஸ் ஏஜ், then the algebraic expression would be A equal to S minus 3, meaning 3 less than S. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி அஃப்தப் ஏஜை வந்து டினோட் பண்றதுக்கு ஏங்கிற லெட்டர் யூஸ் பண்றோம். சப்னம் ஏஜை டினோட் பண்றதுக்கு எஸ் அப்படிங்கிற லெட்டர் வந்து யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? அஃப்தப் அப்படிங்கிறது வந்து ஏ, அஃப்தப்போட ஏஜ் எப்படி இருக்கும்? சப்னம் ஏஜை விட 3 இயர்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப A equal to S minus 3ன்னு எழுதணும். Use this expression to find Aftab's age if Sapnam age is 20. இப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து சப்னமோட ஏஜ் வந்து 20 இருந்தது அப்படின்னா அஃப்தப்போட ஏஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அஃப்தப்போட ஏஜ் வந்து என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். சப்னமோட ஏஜ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 20 சொல்லியிருக்காங்க. 20ல இருந்து 3 வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ அஃப்தப்போட ஏஜ் வந்து என்னவா இருக்கும்? 17 இருக்கும். Next example 2. Parthiv is making matchstick patterns. He repeatedly places L's next to each other. Each L has 2 matchstick as shown in figure 4.2. இப்போ பத்திவ் வந்து மேட்ச்ஸ்டிக் வச்சு ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்றான். அந்த பேட்டர்ன் வந்து லெட்டர் எல் அப்படிங்கறத வந்து டினோட் பண்ணுது. ஒரு எல்லுமே எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபிகர்ல இருக்கிற மாதிரி இப்போ ஒரு எல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மேட்ச்ஸ்டிக் இருக்கும். இப்போ இதுலயே அடுத்த 2 மேட்ச்ஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணிட்டே போறோம். இப்போ இதுல வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அடுத்தது என்னவா இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். How many matchsticks are needed to make 5 L's? இப்போ நமக்கு வந்து 5 L வேணும் அப்படின்னா எத்தனை matchsticks வேணும்? இப்போ ஒரு L வேணும் அப்படின்னா நமக்கு எத்தனை matchsticks? 2 matchsticks. அப்போ 5 L வேணும் அப்படின்னா 5 into 2, 5 2s are 10. 10 matchsticks வந்து வேணும். How many matchsticks are needed to make 7 L's? இப்போ 7 L வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு matchsticks வேணும்? 7 multiplied by 2, 14 matchsticks வேணும். Next, how many matchsticks are needed to make 45 L's? இப்போ நமக்கு 45 L வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு மேட்ச்ஸ்டிக்ஸ் வேணும்? 45 மல்டிபிள் பை 2. 5 2s are 10, ரிமைண்டர் 1, 4 2s are 8, 8 plus 1 90 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து வேணும். Now what is the relation between the number of L's and the number of sticks? இப்போ இந்த number of Lக்கும் number of sticksக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? First, let us describe the relationship or the pattern here. First, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். Every L needs 2 matchsticks. ஒரு எல்லுக்கும் எத்தனை matchsticks தேவை இருக்கு? 2 matchsticks தேவை இருக்கு. So, the number of matchsticks needed will be 2 times the number of L's. அப்போ எவ்வளவு number of matchsticks வேணும் அப்படின்னா எவ்வளவு number of L இருக்கோ அதை வந்து 2 times நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? Number of matchsticks equal to 2 multiple by number of L's.
Now we can use any letter to denote the number of L's. இப்போ வந்து நம்ம number of L's denote பண்றதுக்கு என்ன letter வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Let us use n. இப்போ நம்ம n ன்னு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். The algebraic expression for the number of matchsticks will be. Algebraic expression இதுக்கு எப்படி எழுதணும்? 2 multiple by n. எவ்வளவு number of L's வந்து வேணுமோ அதை 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். சப்போஸ் நமக்கு 3 number of L வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு matchsticks தேவைப்படும்? 3 2s are 6. 6 matchsticks தேவைப்படும். This expression tell us how many matchsticks are needed to make n L's. Expression வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு n number of L's வந்து எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து எவ்வளவு number of matchsticks நமக்கு தேவை அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. To find the number of matchsticks, we just replace n by the number of L. number of matchsticks வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த n அப்படிங்கறதுல அந்த நம்பரை போட்டு மல்டிபிள் பண்ணணும் நமக்கு கிடைச்சிரும். Example 3. Kentucky prepares and supplies coconut jaggery lettuce. The price of coconut is 35 and the price of 1 kg jaggery is 16. Kentucky அப்படிங்கிறவங்க வந்து coconut jaggery lettuce வந்து சப்ளை பண்றாங்க. இப்போ ஒரு கோகனட்டோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 35 இருக்கு. 1 kg of jaggeryயோட பிரைஸ் எவ்வளவு? 60 rupees இருக்குன்னு சொல்றாங்க. How much should she buy if she buys 10 coconuts and 5 jaggery? இப்போ வந்து அவங்க வந்து 10 coconut வாங்குறாங்க அதே மாதிரி 5 jaggery வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது 1 கோகனட்டோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 35 rupees இருக்கு. அவங்க எவ்வளவு கோகனட் வாங்குறாங்க? 10 கோகனட் வாங்குறாங்க. அப்போ 10 கோகனட்டோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 35 10 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 35 10s 350. அப்போ கோகனட் வந்து எவ்வளவுக்கு வாங்குவாங்க? 350க்கு வாங்குவாங்க. இப்போ 1 ஜாக்கரியோட ரேட் வந்து எவ்வளோ? 60 rupees வந்து இருக்கு. அவ்வளோ கேஜி ஜாக்கரி வாங்குறாங்க? 5 கேஜி. அப்போ 60ய 5 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 0 5 6 30 300 rupees வரும். அப்போ அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா கோகனட் வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, ஜாக்கரி வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத ஆட் பண்ணா கிடைச்சிருமா? அப்போ 350 பிளஸ் 300 650 rupees வந்து அவங்க பே பண்ணிருப்பாங்க. Next, how much she pay if she buys 8 coconuts and 9 kg jaggeries? இப்போ வந்து சப்போஸ் அவங்க 8 kg coconut வந்து வாங்கியிருக்காங்க 9 kg jaggery வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க? நமக்கு தெரியும் 1 kg கோகனட்டோட ரேட் என்ன? 35 rupees. 1 kg ஜாக்கரியோட ரேட் என்ன? 60 rupees. அவங்க எவ்வளவு கோகனட் வாங்குறாங்க? 8 கோகனட் வாங்குறாங்க. 8 கோகனட் அப்படிங்கும்போது 35 8 ஆல மல்டிபிள் பண்ணணும். 35 8 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 5s 40, ரிமைண்டர் வந்து 4, 8 3s 24 24 plus 4 28 280 வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? எவ்வளவு கேஜி ஆஃப் ஜாக்கரி வாங்குறாங்க? 9 கேஜி ஆஃப் ஜாக்கரி வாங்குறாங்க. 1 கேஜி ஆஃப் ஜாக்கரி எவ்வளோ? 60 rupees. அப்போ 9 கேஜி ஆஃப் ஜாக்கரி எவ்வளோ இருக்கும்? 0 இருக்கு 0 அப்படி போட்டுக்கிறோம். 9 6 54. அப்போ 540. அப்போ அவங்க எவ்வளவு அமௌண்ட் டோட்டலா பே பண்ணியிருப்பாங்க? 0 0 8 plus 4 12 ரிமைண்டர் 1 5 plus 2 7 7 plus 1 8 820 rupees வந்து பே பண்ணியிருப்பாங்க. Write an algebraic expression to find the total amount to be paid for a given number of coconuts and quantity of jaggeries. இப்போ வந்து நம்ம algebraic expression வந்து எழுத போறோம். இப்போ வந்து கீழ வந்து அவங்க எவ்வளவு kg of coconuts வாங்கியிருக்காங்க, எவ்வளவு kg of jaggeries வந்து வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம expression எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். Let us identify the relationship and then write the expression. First அவங்களுக்கு எவ்வளவு quantity வேணும்? Cost of coconut, cost of jaggeries. ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நம்பர் ஆஃப் கோகனட்ஸ் ஒன் கோகனட்டோட ரேட் என்ன? 35 rupees. அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் கோகனட்ஸ் வேணும்? தெரியாது. அப்போ நம்ம இதை வந்து நம்பர் ஆஃப் கோகனட்ஸ் சீன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சி மல்டிபிள் பை 35. இப்போ ஒன்லி 1 கோகனட் வாங்குறாங்க அப்படின்னா 1 மல்டிபிள் பை 35 35ன்னு போடலாம். 2 கோகனட் வாங்குறாங்க அப்படின்னா 2 மல்டிபிள் பை 35 17 சொல்லி போடலாம். அப்போ சி அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் கோகனட்ஸ். இதோட காஸ்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் கேஜி ஆஃப் ஜாக்கரி மல்டிபிள் பை 60. எவ்வளோ கேஜி ஆஃப் ஜாக்கரிஸ் வந்து வாங்குறோமோ அதை 60 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஜே அப்படிங்கறதால இதை நம்ம டினோட் பண்றோம். ஜே அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் கேஜி ஆஃப் ஜாக்கரிஸ். Here, C represent the number of coconut and J represent the number of kg of jaggeries. The total amount to be paid will be. இப்போ C அப்படிங்கிறது வந்து number of coconut denote பண்ணுது. J அப்படிங்கிறது வந்து kg of jaggery வந்து denote பண்ணுது. அப்போ அவங்க எவ்வளவு amount வந்து pay பண்ணிருப்பாங்க? Cost of coconut plus cost of jaggery. அப்போ C multiple by 35 plus J multiple by 16 expression எழுதணும்.
Use this expression or formula to total amount to be paid for 7 coconuts and 4 jaggeries. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம 7 coconuts and 4 kg jaggery வாங்குனாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கான எக்ஸ்பிரஷனும் நம்ம எழுத போறோம். Notice that for different values of C and J, the value of the expression also change. இப்போ வந்து நம்பர் ஆஃப் கோகோனட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அது ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூவும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? C மல்டிபிள் பை 35 பிளஸ் J மல்டிபிள் பை 60. இப்போ C கோகோனட் அப்படிங்கிறது எவ்வளவு நம்பர் ஆஃப் கோகோனட்ஸ்? 7. அப்போ 7 மல்டிபிள் பை 35 எழுதணும். பிளஸ் எவ்வளவு கேஜி ஆஃப் ஜாக்கரி வாங்கியிருக்காங்க? 4. அப்போ 4 மல்டிபிள் பை 16 எழுதணும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 0 0 4 6 24 plus 7 5s are 35, remainder வந்து 3, 7 3s are 21, 21 plus 3, 24, 245 plus 240. இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 5 plus 0, 5, 4 plus 4, 8, 2 plus 2, 4, 485 வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க. எதுக்கு? 7 coconuts and 4 kg of jaggery வாங்கியிருந்தா. Example 4. We are familiar with calculating the perimeters of a simple shapes. Write expression for perimeters. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஷேப்க்கு பெரிமீட்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம்? ரைட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் பெரிமீட்டர்ஸ். The perimeter of a square is 4 times the length of its side. This can be written as expression 4 multiplied by Q, where Q stands for the side length. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுதான் வந்து ஸ்கொயர் அப்படின்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? 4 times length of its side. இந்த ஸ்கொயரோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து 4 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ இது வந்து 3 இருக்கு அப்படின்னா 3 வந்து 4 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். சப்போஸ் இது வந்து 13 இருக்கு அப்படின்னா 13 4 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப இதுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்? 4 மல்டிபிள் பை Qன்னு எழுதலாம் அல்லது 4 மல்டிபிள் பை S. இந்த லெட்டர் நீங்க எப்படி வேணாலும் டினோட் பண்ணலாம். ஆனா இந்த லெட்டர் வந்து எதை ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னா சைடு லென்த். அந்த ஸ்கொயரோட சைடு லென்த் வந்து டினோட் பண்ணும். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் a square with side length 7 சென்டிமீட்டர்? யூஸ் த எக்ஸ்பிரஷன் டு ஃபைண்ட் அவுட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயரோட சைடு லென்த் வந்து 7 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா அதோட பெரிமீட்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம 4 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சைடு லென்த் 7 கொடுத்திருக்காங்க. அப்போ 4 மல்டிபிள் பை 7, 7 4s are 28. You must have realized how the use of letter numbers and algebraic expression allow us to express general mathematical relations in a concise way. Mathematical relation expressed this way are often called formulas. இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம லெட்டர் நம்பர்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல லெட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். First one, figure it out. Write formulas for the perimeter of. இப்போ triangle with all sides equal. இப்போ triangle இருக்கு அப்படின்னா அந்த triangle எப்படி இருக்கு? எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம்? 3 மல்டிபிள் பை இது triangle அப்படிங்கிறதுனால T. எத்தனை சைட்ஸ் இருக்கு? 3 சைட்ஸ் இருக்கு. அதனால இதுல எவ்வளவு சைட் லென்த் வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். சப்போஸ் இதோட லென்த் வந்து 1 இருந்தது அப்படின்னா 3 மல்டிபிள் பை 1 இந்த triangle பெரிமீட்டர் வந்து 3 இருக்கும். இப்போ இதே இது 3 இருந்தது அப்படின்னா 3 மல்டிபிள் பை 3, 3 3s are 9. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 9 இருக்கும். Regular pentagon. As we have learned last year, we use the word regular to say that all side length and angle measures are equal. இப்போ நம்ம இந்த ரெகுலர் அப்படிங்கறத நம்ம எதுக்காக டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபிகர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபிகர்ல வந்து எல்லா சைடும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி அதோட ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரெகுலர் அப்படிங்கிற வேர்டால டினோட் பண்ணுவோம்னு பார்த்தோம். அப்போ ரெகுலர் பென்டகன் அப்படின்னா அதோட எல்லா சைடும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். பென்டகன் அப்படின்னா எவ்வளவு சைட்ஸ் இருக்கும்? 5 சைட்ஸ் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 5 மல்டிபிள் பை பி வந்து 5 சைட்ஸ் இருக்கும். அப்ப அதோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும்? அதை 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். அப்ப இதுக்கான ஈக்குவேஷன் 5 மல்டிபிள் பை பி இருக்கும். நெக்ஸ்ட் ரெகுலர் ஹெக்ஸகன். ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் வந்து எப்படி இருக்கும்? ஹெக்ஸகன் அப்படிங்கிறது வந்து 6 சைட்ஸ் வந்து இருக்கும். அப்ப ரெகுலர் ஹெக்ஸகன் 6 மல்டிபிள் பை ஹச் இருக்கும். ரெகுலர் ஹெக்ஸகனோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னவா இருக்கும்? 6 மல்டிபிள் பை ஹச் இருக்கும். Next question. Muniratna has a 20-meter long pipe.
However, he wants a longer watering pipe for his garden. He join another pipe of some length to this one. Give the expression for the combined length of a pipe. Use the letter number K to denote the length of in meters of the other pipe. இப்ப முனிரத்னா அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து 20 மீட்டர் லாங் பைப் வந்து இருக்கு. அவங்களோட கார்டனுக்கு வந்து அவங்க வாட்டரிங் பைப் வந்து போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க 20 மீட்டர் பைப் வந்து அவங்களுக்கு பத்தாது. அப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த்ல இருக்கிற பைப் வந்து வேணும். இப்ப இதுக்கு வந்து கம்பைன்ட் லென்த் இத கம்பைன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு மீட்டர் பைப் வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஷன்ல வந்து எழுத சொல்றாங்க. அந்த எவ்வளவு மீட்டர் நம்ம அட்டாச் பண்றோமோ அதை என்ன லெட்டர் நம்பர்ல டினோட் பண்ண சொல்றாங்க? கே அப்படிங்கிற லெட்டர் நம்பர்ல வந்து டினோட் பண்ண சொல்றாங்க. இதோட லென்த் வந்து எப்படி இருக்கணுமா? மீட்டர்ஸ்ல வந்து இருக்கணுமா? அப்ப இதுக்கு எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதணும்? முனிரத்னம் கிட்ட எவ்வளவு லென்த் ஆஃப் பைப் வந்து இருக்கு? 20 மீட்டர் லென்த் வந்து இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு நியூ பைப் வந்து தேவை? அது நமக்கு தெரியாது. அதை அவங்க எந்த லெட்டரால டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க? கே அப்படிங்கிற லெட்டரால டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப கம்பைன்ட் லென்த் ஆஃப் த பைப். இப்ப இதுல இருந்து இதை வந்து அவங்க ஆட் பண்ண போறாங்க அப்படிதானே? இப்ப சப்போஸ் அவங்க கிட்ட வந்து 20 மீட்டர் பைப் இருக்கு. இப்ப அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா 3 மீட்டர் வந்து பைப் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா மொத்தம் அவங்களுக்கு எவ்வளவு மீட்டர் பைப் வந்து தேவைப்படும்? 20 பிளஸ் 3 23 மீட்டர் பைப் வந்து தேவைப்படுமா? இப்ப இந்த 3 அப்படிங்கிறது நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது. சோ அத வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. லெட்டர் நம்பர் கேல வந்து டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? உங்ககிட்ட மொத்தம் எத்தனை மீட்டர் இருக்கு? 20 மீட்டர் இருக்கு. அப்ப அந்த 20 மீட்டரோட எவ்வளவு மீட்டர் ஆட் பண்ணணும்? கே மீட்டர் ஆட் பண்ணணும். அப்ப இதுக்கு எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம்? 20 பிளஸ் கே மீட்டர்னு எழுதலாம். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். Next, what is the total amount Kritika has? If she has the following numbers of notes of 100 rupees, 20 rupees, 5 rupees. Complete the following table. இப்ப கீழ வந்து ஒரு டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து கிருத்திகா கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து சப்போஸ் கிருத்திகா கிட்ட வந்து 300 நோட்ஸ் இருக்கு, 520 நோட்ஸ் இருக்கு, 5 நோட்ஸ் வந்து 6 இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? 100 rupees நோட்டு எத்தனை இருக்கு? 3 இருக்கு பிளஸ் 20 rupees நோட் எத்தனை இருக்கு? 5 இருக்கு பிளஸ் நோட் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 100 மல்டிபிள் பை 3 300 பிளஸ் 20 மல்டிபிள் பை 5 5 2s are 10 100 பிளஸ் 5 மல்டிபிள் பை 6 6 5s are 30. அப்போ 300 பிளஸ் 100 400 400 பிளஸ் 30 430. இந்த நோட்ஸ் வந்து கிருத்திகா கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 430 rupees வந்து இருக்கும். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 100 rupees நோட் வந்து 6 இருக்கு. அப்ப இங்க என்ன எழுதணும்? 6 அப்படிங்கறது எழுதணும். 20 rupees நோட் எவ்வளவு இருக்கு? 4. அப்ப இங்க 4 எழுதணும். 5 rupees நோட் வந்து எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்போ இங்க வந்து 3 எழுதணும். 6 மல்டிபிள் பை 100 என்ன வரும்? 600 4 மல்டிபிள் பை 20 என்ன வரும்? 4 2s are 80 80 வரும். 3 மல்டிபிள் பை 5 5 3s are 15 வரும். அப்போ 680 பிளஸ் 15 695 இருக்கும். சப்போஸ் அவங்க கிட்ட வந்து 100 rupees நோட் வந்து 8 இருக்கு, 20 rupees வந்து 4 இருக்கு, 5 rupees நோட் வந்து Z இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்து இருக்கும்? இப்போ 100 rupees நோட் வந்து 8 இருக்கு. ஸோ 8 மல்டிபிள் பை 100 பிளஸ் 20 rupees நோட் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 மல்டிபிள் பை 20 பிளஸ் 5 rupees நோட் எவ்வளவு இருக்கு? Z இருக்கு. அப்போ Z மல்டிபிள் பை 5. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? 8 மல்டிபிள் பை 100 800 plus 4 multiple by 20 4 2s are 8 80 plus z multiple by 5 5 z 80 plus 800 plus 80 880 plus 5 z தான் இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்? 100 rupees நோட் வந்து x இருக்கு. அப்ப x multiple by 100 plus 20 rupees நோட் வந்து y இருக்கு. அப்போ y multiple by 20 plus 5 rupees நோட் வந்து z இருக்கா? z multiple by 5. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? 100 x plus 20 y plus 5 z தான் இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ்ல கிருத்திகா கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்? 100x plus 20y plus 5z அமௌண்ட் வந்து இருக்கும். Lakshmi owns a flour mill. It takes 10 seconds for the roller mill to start running. Once it is running, each kg of grind takes 8 seconds to grind into powder. Which of the expression below describe the time taken to complete grind y kg of grain, assuming the machine is off initially? இப்ப வெங்கடலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபிளார் மில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த ஃப்ளார் மில்ல இருக்க ரோலர் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமா? 10 செகண்ட்ஸ் வந்து எடுக்குமாம். ஒன்ஸ் இட் ரன்னிங் ஈச் கேஜி ஆஃப் கிரைன் டேக்ஸ் 8 செகண்ட்ஸ். ரோலர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா 1 கேஜி வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து 8 செகண்ட்ஸ்ல வந்து காரா கன்வெர்ட் பண்ணிரும். அப்ப இதுக்கு மொத்தம் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 கேஜி ரைஸ் வந்து கிரைண்ட் பண்றதுக்கு 8 செகண்ட்ஸ் ஆகும். பிளஸ் அந்த ரோலர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 10 செகண்ட்ஸ். அப்போ 10 பிளஸ் 18 10 பிளஸ் 8 18 செகண்ட்ஸ் வந்து ஆகும். இவங்க என்ன குடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து y கேஜி ஆஃப் கிரெயின்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு எவ்வளோ கேஜின்னு வந்து தெரியாது. அப்ப அத வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். மல்டிபிள் பை எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்? 8 செகண்ட்ஸ். பிளஸ் 10 இதுல எந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்ட்டா இருக்கும்? இந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப இங்கேயும் என்னதான் இருக்கு? 10 பிளஸ் 8 மல்டிபிள் பை ஒய் தான் இருக்கு. ஆனா பிராக்கெட் எங்க போட்டிருக்காங்க? பிளஸ் 8 போட்டிருக்காங்க. 10 பிளஸ் 8 18 மல்டிபிள் பை ஒய் அப்படின்னு சொல்லி போட்டா ஆன்சர் தப்பாயிரும். இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் சேமா தான் இருக்கு. ஏன் நம்ம இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் நம்ம ஒய் அப்படிங்கிறதுல 2 கேஜி ஆஃப் கிரைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்ப ஆக்சுவலா ஆன்சர் வந்து என்ன வரும்? 2 கேஜி ஆஃப் கிரைன்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா கேஜிக்கு வந்து 8 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ 2 கேஜி கிரைன்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஆகும்? 8 டூஸா 16 பிளஸ் 10 26 செகண்ட்ஸ் வந்து ஆகும். இப்ப இதே இது இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து நம்ம போடலாமா? ஒய் அப்படிங்கிறது 2 கேஜி ஆஃப் கிரைன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். 10 பிளஸ் 8 18 18 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 டூஸா 16 ரிமைண்டர் 1 1 2 is 2 2 plus 1 3 36 செகண்ட்ஸ் வருது. அப்போ which is correct? This is correct. Next write algebraic expression using letters of your choice. இப்ப கீழ வந்து நிறைய algebraic expression வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு என்ன லெட்டர்ஸ் வந்து தோணுதோ அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. 5 more than a number. என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட 5 வந்து அதிகமா இருக்கும். அப்போ m plus 5. இப்போ 4 less than a number. இப்போ வந்து சி அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறேன். சி அப்படிங்கிறது ஒரு நம்பர். இந்த நம்பரை விட 4 எப்படி இருக்கு? லெஸ் தேனா இருக்கு. -4. அப்போ சி -4ன்னு எழுதணும். 4 மைனஸ் சின்னு எழுதுனா தப்பு. எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை விட 4 வந்து கம்மியா இருக்கு. 3 less than 13 times an number. என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ ஒரு நம்பர் இருக்கு. இப்ப அந்த நம்பரை வந்து நான் வீண் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பர் எப்படி இருக்கு? 13 times an number. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நான் 13ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் less than 2. அப்போ -2. நெக்ஸ்ட் 13 less than 2 times an number. இப்ப s அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் எப்படி இருக்கு? 2 times an number. அப்ப இந்த நம்பரை நான் 2ஆல மல்டிபிள் பண்றேன். இங்க என்ன இருக்கு? 13 less than. அப்போ -13. s multiple by 2 -13. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் சிச்சுவேஷன் கரஸ்பாண்டிங் டு த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்ப கீழ வந்து 2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனை நம்மள வந்து கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 8 மல்டிபிள் பை எக்ஸ் பிளஸ் 3 மல்டிபிள் பை ஒய். இப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, கணேஷ் பாட் எக்ஸ் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ். எக்ஸ் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி ஒய் நம்பர் ஆஃப் பென்சில் வந்து வாங்குறாங்க. வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் சி ஹேஸ் டு பே த ஷாப்கீப்பர்ஸ். இப்போ எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வந்து அவங்க ஷாப்கீப்பருக்கு வந்து பே பண்ணுவாங்கன்னு பார்க்க போறோம். இஃப் த காஸ்ட் ஆஃப் நோட் புக் இஸ் 8 rupees. இப்போ நோட் புக்கோட காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கு? 8 rupees வந்து இருக்கு. அண்ட் த காஸ்ட் ஆஃப் பென்சில் இஸ் பென்சிலோட காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கு? 3 rupees இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து ஷாப்கீப்பர் கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப இதுக்கான சிச்சுவேஷன் இந்த மாதிரி எழுதலாம். இங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு? 15 மல்டிபிள் பை ஜே மைனஸ் 2 மல்டிபிள் பை கே. இப்போ வந்து சப்ராக்ட் 2 டைம்ஸ் கே. 2 டைம்ஸ் கேயை வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். எதுல இருந்து? ஃப்ரம் 15 டைம்ஸ் ஜே. 15 டைம்ஸ் ஜேல இருந்து 2 டைம்ஸ் கேயை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஷார்ட்டாவும் எழுதலாம். ஆனா மோஸ்ட்லி ஷார்ட்டா எழுதுறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. Next, in a calendar month, if any 2 multiple by 3 grid full of dates is chosen as shown in the picture, write expression for dates in the blank cells if the bottom middle cell has a date W. Calendar month இருக்கு அப்படின்னா இந்த calendar monthல full of dates, ஃபுல்லாவே டேட் கவர் ஆகுற மாதிரி 2 cross 3 அப்படிங்கிற ஒரு grid வந்து எடுத்துக்கிறோம். full of datesனா என்ன அப்படின்னா இப்ப இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க டேட் இருக்கா? இல்ல. அப்போ எல்லா இடத்துலயுமே டேட் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர்ஸ்
வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து எழுத போறோம். இந்த கேலண்டர்ல மிடில்ல இருக்கிற லெட்டர வந்து நம்ம எப்படி டினோட் பண்ண போறோம் அப்படின்னா, W அப்படின்னு டினோட் பண்ண போறோம். அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 20 அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம W அப்படின்னு யூஸ் பண்றோம். 15 அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? 20ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும். அப்போ W மைனஸ் 1ன்னு எழுதலாமா? இப்ப இங்க 12. 12 அப்படிங்கிறது 20ல இருந்து எத சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும்? 20ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 12 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த பாக்ஸ்ல W மைனஸ் 8ன்னு வரும். நெக்ஸ்ட் 13. 13 அப்படிங்கிறது 20ல இருந்து எத சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும்? 7 சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும். அப்ப இங்க வந்து W மைனஸ் 7ன்னு இருக்கும். இப்ப அடுத்து இங்க 14 இருக்கு. 14 அப்படிங்கிறது எத சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும்? மைனஸ் 6. 20ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 21 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 20 இருக்கு. இதோட எத சப்ட்ராக்ட் பண்ணணுமா? ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணணும். அப்போ 20யோட 1 ஆட் பண்ணா நமக்கு 21 வந்து கிடைக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.